மேஷ ராசி. இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்னா, 7.5 சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, அதே நேரத்தில் குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். இந்த குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வீட்டு கதவை வந்து தரும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துடும். பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இது ஆரோக்கியமான வருடம். கெட்டி மேளம் கூட்டும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் குல தெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க. அதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு முதல்ல வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். மேஷராசிக்கு சொந்த வீடு அமையும், திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாகனங்கள் வாங்குவீங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போவீங்க அப்படின்னும் போது வாகனங்கள் வாங்குவீங்க. ஈவன் நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு வண்டி வாங்கக்கூடிய யோகிதை உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, எதில் பயணத்தில் வருமானத்தை வந்து கெடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் கடனை கொடுத்து வைக்காதீங்க. அளவோடு பண்ணிங்கன்னா, தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா, இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். குடும்ப உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் எல்லாருமே குடும்பத்தில் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு அற்புதமான ஆண்டு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருட பலன்களும் பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனோதைரியமும் மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சு வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி. இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்னா, முதல்ல இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் 7.5 சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, அதே நேரத்தில் குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். இந்த குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும். உண்மையிலே நல்லாயிருக்கும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துரும். இது வரைக்கும் எனக்கு ரெக்கக்னேஷனே இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வருமானமும் வரல, செய்கிற தொழிலில் மேலதிகாரிகள் தொல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலையே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இருக்கிற பிஸ்னஸை ஒழுங்காக பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் கடன் கொடுக்காமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த பிஸ்னஸை பாருங்கள். படிக்கிற பசங்களுக்கு இந்த மெமரி பவர் கூடும், நல்லாயிருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் குரு 3ஆம் இடத்துல பராக்கிரம ஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல ராகு போய் உக்காந்துருக்கிறதுனால வெளிநாடோ வெளி மாநிலமோ அந்த மாதிரி ஸ்கூல் ஃபைனலில் காலேஜ் ஃபைனலில் படிக்கிறவங்க அத்தனை பேருமே வெளியே போய் படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கூட சரி, நான் படிக்க போயிட்டே வேலைக்கு போகட்டுமா, வேலைக்கு போயிட்டு நான் சைடில் படிக்கட்டுமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இது ஆரோக்கியமான வருடம். கெட்டி மேளம் கூட்டும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் குல தெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க. அதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு முதல்ல வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணமாகி ரொம்ப நாளாக
குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்கும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வருமானம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் என்ன அடுத்தது கேள்வி கேட்பீங்க, எனக்கு வீடு வாங்கலாமா, இப்போ நான் ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேனே அந்த ஃப்ளாட்டை விற்றுட்டு வாங்கட்டுமா, இல்லை இந்த ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டே வாங்கிட்டுமா அப்படின்னா, எப்போவுமே ஒரு பொருள் அழிக்கிறது ஈஸி, ஆனால் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆகவே நீங்கள் இதை வச்சுக்கிட்டு சைடில் ட்ராக் போடுங்க. அதுக்கு கொஞ்சம் உழைச்சி வெளிநாடோ வெளி மாநிலமோ பெங்களூர் மைசூர் அந்த மாதிரி வெளியே போயிட்டு நீங்கள் சம்பாதிக்கும்போது உங்களுக்கு வருமானங்கள் கூடும். இந்த இஎம்ஐ கட்டலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். ஒரு 1000 சதுர அடியில் நீங்கள் தாராளமாக ஒரு வீடு பார்க்கலாம். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் நான் நேச்சுரலாகவே இல்லை சார் அப்படிங்கிறவங்கள ஐஓஎல் ஐவிஎஃப்பில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வருடம் தமிழ் வருடம் பார்த்திங்கன்னா குரு ராஜாவாக வரார். அதனால் எல்லாருக்குமே இது 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக இருந்தாலும் குரு 3 ராசிகளில் மாறப்போகிறார். அதனுடைய பார்வைகள் 9 வீட்டுக்கு போகும். அப்போ எல்லாருக்குமே சுப பலனை அதிகரிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மேஷராசிக்கு சொந்த வீடு அமையும், திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாகனங்கள் வாங்குவீங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போவீங்க அப்படின்னும் போது வாகனங்கள் வாங்குவீங்க. ஈவன் நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு வண்டி வாங்கக்கூடிய யோகிதை உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எதில், பயணத்தில். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தினால் இதெல்லாம் பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும், அதே நேரத்தில் சனி செவ்வாய் பார்க்கும் காலங்களில் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது மிக நல்லது. நான் அவனை நம்பினேன் சார், இவனை நம்பினேன் சார்னு சொல்லிட்டு தேவையில்லாத வருமானத்தை கெடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் கடனை கொடுத்து வைக்காதீங்க. அளவோடு பண்ணிங்கன்னா, தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் எல்லாருமே குடும்பத்தில் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு அற்புதமான ஆண்டு. தெளிவான சிந்தனையோடு தெளிவான முடிவோடு இருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க.
குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும் குரு அரசனாக வருவதும் மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும் அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும் நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து.